அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் இருக்கீங்க. நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, ஒரு வண்டியில் நம்ம ப்ளக்கு ஓவர் டைட் பண்ணும்போது அந்த ப்ளக்கு உடஞ்சிச்சின்னா அந்த உடஞ்ச பீஸை நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போது நிறைய பேர் நடந்திருக்கும் எனக்கு கண்டிப்பாக. இது நான் ப்ளக்கு வந்து ஓவர் டைட் பண்ணக்கூடாது. ஓவர் டைட் பண்ணும்போது கண்டிப்பாக 2 பீஸாக வரும். அது ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த மேல் பீஸ் வந்து உடச்சின்னு வந்துடும். பாதி பீஸ் எட்டு உள்ளே போய் மாட்டிக்கும். அப்படி மாட்டுற பீஸை நம்ம பட்டையில் கொடுத்து எடுக்க தேவையில்ல. நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக இது ஒரு டூல்ஸை வச்சுன்னு நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அந்த இதை பீஸை நம்ம இந்த வீடியோவில் அப்படி தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ரொம்ப சின்ன ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு இது, ஆனால் முக்கியமான விஷயம் இது. ஓகேங்களா, இதை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு டிப்ஸு மாரி தாங்க உங்களுக்கு இது. ஆனால் இதால் நிறைய செலவு இருக்குது. ஆனால் அந்த செலவை நம்ம செலவு இல்லாமல் எப்படி இந்த பொருளை நம்ம ஈஸியாக நம்ம வெளில எடுக்கிறது தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்தமாரி வேலைக்கெலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பட்டறைக்கு போய் தான் இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பட்டறைக்கெலாம் போக தேவையில்ல. இது கொஞ்சம் மெனக்கெட்டு உட்காந்து இந்தமாரி விஷயம்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் வண்டியில் ஸ்டார்ட் ஆகல திடீர்னு என்ன பண்ணுறீங்க, ப்ளக்கை கட்டுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க. ஓகே, பேசிக்காக நம்ம அதான் செக் பண்ணுறோம். ஆனால் அப்படி ப்ளக்கை கட்டி க்ளீன் பண்ணும்போது இப்போ இந்த வண்டியை வந்திருக்கு. இப்போ நான் ப்ளக்கு சும்மா மாட்டி வச்சுருக்கேன். அதில் இந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ளக்கை வந்து நல்லா டைட் பண்ணியிருக்காரு. டைட் பண்ணணுன்னா இருக்குது தெரியுங்களா, 16 அவர் ஓவர் டைட் பண்ணியிருக்காரு. ஓவர் டைட் பண்ணோன்னாச்சு இந்த ப்ளக்கு இப்படி உடச்சிக்கணுன்னாவும் இந்த பீஸ் வந்து அப்படியே வெளில வந்துடும். தெரியுதுங்களா, இப்படி பீஸ் உடஞ்சிச்சு. இதுமாரி உடஞ்சா இந்த பீஸ் போய் இதில் போய் மாட்டிக்கும். இது இந்த வண்டிக்கு கொஞ்சம் மேலே தருது. ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டிக்கோ இல்லை ஸ்கூட்டருக்குலாம் ரொம்ப கஷ்டம், பெட் அவுட் இறக்குனா தான் பண்ண முடியும். ஆனால் பட்டறை ஒர்க்கு பண்ண தேவையில்ல. இந்தமாரி உடஞ்சி மாட்டிக்கிச்சுன்னா அதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம கட்டுறது தான் வீடியோவில் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இது ஏற்கனவே தட்டிலாம் இருக்காங்க. இது தட்டி எதனா டேமேஜ் ஆகிட போதுன்னு தான் நம்மகிட்ட வந்திருக்க வண்டி இது. ஆனால் நானும் இதேமாதிரி தான் தட்ட போகிறேன். ஆனால் டேமேஜ் இல்லாமல் ஹெட்டு எந்த பிரச்சனை இல்லாமல் தான் பண்ண போகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த உடஞ்ச பீஸை நம்ம எடுக்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா, பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 2 டூல்ஸ் தான். ஓகேங்களா, ஒருத்தர் டூல்ஸை பற்றிலாம் நம்ம சார் ஒருத்தர் டென்டலில் வச்சுருக்காரு. அவர் டூல்ஸை பற்றிலாம் இதுமாரி கேட்டிருந்தார், ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வண்டிக்கு என்னென்ன தேவையான டூல்ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதை. ஓகே, இப்போது இந்த பொருள் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் தான் நான் பார்க்குறேன். இப்போது இப்படி இருக்குது. ஓகேங்களா, இப்படி இருக்குது, உடஞ்சி உள்ளே இருக்குது. இதை நம்ம ஷாப்பில் எங்கே எத்தனை போனால் என்ன பண்ணுவாங்க, இதை கட்டிட்டு வெளில கொடுத்து பட்டையில் கொடுத்தாங்கன்னா இதில் ட்ரில் பண்ணி இதை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு ஒரு சமயம் த்ரெட்டு போச்சுன்னா த்ரெட்டை போடுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ணுற விஷயம் த்ரெட்டும் போகாது, இதையும் நம்ம ஈஸியாக வெளில எடுக்கலாம். அது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதில் ஒரு கட் மார்க் மாதிரி போடணும். எங்கேயுமே டேமேஜ் பண்ணாமல் கரெக்டாக அந்த ப்ளக்கு உடஞ்ச இடத்துல, ஓகேங்களா, ஒரு உடஞ்ச இடத்துல ஒரு கட் மார்க்கு. இதுக்கு சுற்றிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இதேமாரி சின்ன ஒரு டூல்ஸ் தான், ஒரே ஒரு இதுமாரி ஷார்ப்பாக நம்ம கையில் இருக்க திருப்பலியை வச்சுக்கின்னு, ஓகேங்களா, அதை வச்சுக்கின்னு இந்த கார்னரில், ஓகேங்களா, ஒரு கட் மார்க் போடுற எதுக்குன்னா நம்ம கீழ் பக்கமாக தட்டினா அது லூஸ் ஆகிடும். ஓகேவா, அந்தமாரி தான் இதை பண்ணணும். இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், ஆனால் ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கட் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுமாரி கொஞ்சம் கட் மார்க் பண்ணிக்கணும். கட் மார்க் பண்ணுறது எதுக்குன்னா இது போய் அடுத்த வாட்டி உட்காரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு அடியில் டக்குன்னு கீழே இறங்காது. இதுமாரி நம்ம வச்சு கீழே இறக்கணும். அது எதுங்களா, திரும்புது கொஞ்சம் கிட்ட காமிமா. இப்போ நம்ம அடிக்கும்போது அப்படியே அந்த உடஞ்ச ப்ளக்கு அப்படி திரும்பும். லூஸ் ஆகிடுச்சு. சொல்லுங்க, அதே மாதிரி இந்த சைடில் வச்சு நம்ம எப்படி லூஸ் பண்ணுறோமோ அதேமாரி லூஸ் பண்ணணும். இதை இப்போ லூஸ் ஆகுதுங்க. இதுமாரி லூஸ் ஆகும்போது ஒரு துணியை வச்சு நம்ம, ஏன்னா கையை அறுத்துறோம் அது, அதனால் துணியை வச்சு இதை நம்ம இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணணும். ஓகே,
ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன டிப்ஸு தான். இந்தமாரி ஆச்சுன்னா வெளில கொடுக்க வேணாம், நம்மளே ஈஸியாக நம்ம இதை தட்டி ஈஸியாக கட்டலாம். ஓகே, இப்போ பாருங்கள் கட்டிட்டேன். அது இப்போ அந்த உடஞ்ச ப்ளக்கு பாதி பீஸ் இதில் இருக்குது. இது வந்து இதுமாரி வெளியில் தெரியும், இதுமாரி பண்ணோம். இதுமாரி பல்சர்லலாம் உள்ள ப்ளக் இருக்கும், அதுக்கெலாம் இதுமாரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கண்டிப்பாக நம்ம பட்டை தான் கொடுக்கணும். ஏன்னா ப்ளக்கு நீங்கள் ஓவர் டைட் பண்ணாதீங்க. அந்த வீடியோ போடுறது அதுக்காக தான். ஏன்னா இது வந்து அலுமினியம், நம்ம ஏற்ற ஏறினே தான் இருக்கும். அது பாட்டு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல ஓகே டைட் ஆகிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் டைட்டாக ரொம்ப பண்ணினே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளக்கு உடச்சிக்கும். ப்ளக்கு உடச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீஸ் போயிடும். இந்த பீஸ் போய்ட்டு இந்த பீஸ் மாட்டிக்கும். அதனால் இதை பாருங்க. ஓகே, இப்போ ரைட்டாக ஓகே. இந்த பீஸ் பார்த்தீங்களா, இப்போ நம்ம மார்க் பண்ண தட்டின இடம் இது, தட்டி தான் இது எடுத்தோம். இது பழைய பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீஸு, ஏன்னா இதுதான் ரொம்ப ரிங்ஸு போகிற இடம். இது நம்ம டைட் பண்ண இங்கே இருக்க பீஸு தனி பீஸ், இது செப்பரேட்டாக இருக்கும். இங்கே இப்படி இருக்கும். இது வந்து ஓவர் டைட் பண்ணால் பட்டுன்னு உடச்சிட்டு இது வண்டி சுற்றும். அதுக்கப்புறம் இதை வெளில எடுப்பீங்க. வெளில எடுத்துகிட்டு எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒர்க் ஷாப் போய் தான் ஆகணும், மெக்கானிக் ஷாப் போய் தான் ஆகணும். இந்தமாரி விஷயம் பண்ணும்போது இதுமாரி ஆகிடுச்சுன்னா கவலை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த விஷயம் பண்ணுங்கள், ஆனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த கட்டும்போது இந்த ஹெட்டில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் டேமேஜும் ஆகக்கூடாது, தெரியுதுங்களா? ஏன்னா த்ரெட் இடம் இது, இதிலலாம் எதுவுமே அடியப்படக்கூடாது. நம்ம தட்டுறது மேலோடு தட்டணும், தட்டி அதை அழகாக வெளில எடுத்துடணும். இதுவும் க்ளீனாக இருக்கும், எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம த்ரெட்டு போல் இது உடச்சிக்கிச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இது உடச்சிக்கிச்சு, அதனால் வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு சின்ன ஸ்மால் டிப்ஸாக வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு கஸ்டமர் சொன்னார், கஸ்டமரில் ஒரு வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். இதுமாரி இந்த சின்ன ப்ளக்கு போடுறதுல நான் பெரிய ப்ளக்கு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், என் வண்டியில் எந்த பிரச்சனையும் வரலன்ட்டு. அதுமாரி கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஆனால் நான் ஒரு நல்ல வண்டி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு சின்ன ப்ளக்கு போடுற வண்டியில் பெரிய ப்ளக்கு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பிஸ்டன் உடஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கரெக்டாக நான் நிரூபிக்கணும்ல. ஓகேங்களா, நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கும், உண்மையாக இருக்கான்ட்டு. அவர் சொன்னால் இதுமாரி நான் பெரிய ப்ளக்கு போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. ஆனால் அதுமாரி வாய்ப்பு கிடையாது, அதுமாரி பண்ணவும் முடியாது. ஓகேங்களா, ப்ளக்கு நீங்கள் ஃபுல் த்ரெட்டு ஏற்றினாவே கண்டிப்பாக பிஸ்டன் வந்து ப்ளக்கில் அடிக்கும், பிஸ்டன் காலி ஆகிடும், வால்வு பெண்ட் ஆகிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகுது, கம்ப்ரஸர் இருக்காது. ஓகே, இந்த பிரச்சனை தான். அதனால் அந்தந்த வண்டிக்கு அந்தந்த ப்ளக்கே போடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். இது ஒரு ஸ்மால் டிப்ஸாக வச்சுங்க, ஆனால் இது ஒரு முக்கியமான இதாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு ப்ளக்கை நம்ம டைட் பண்ணும்போது கரெக்டாக மீடியமாக டைட் பண்ணுங்கள், ஓவர் டைட் பண்ணாதீங்க. அப்படியே ஓவர் டைட் பண்ணி உடஞ்சா கூட இந்தமாரி ஐடியா மெத்தட் மூலிமா நீங்கள் ஈஸியாக இந்த பழைய பீஸை வெளில எடுத்துடலாம். ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம வியூவர்ஸுக்கு முக்கியமாக நம்ம வீட்டிலே என்னென்ன பண்ணோம் அந்த விஷயம் தான் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்தமாரி விஷயம் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுங்களும் இதுமாரி பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம், நீங்களே போய் இந்த வேலையை பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி பண்ணாமல் ஒரு கெத்து தானே, அதனால தான் நம்ம வீடியோ இந்தமாரி இருக்கும். வீட்டிலே பண்ணுற வேலையை தான் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரோம். உங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயம் நினைக்காதீங்க, இது வந்து நிறைய இது வந்திருக்கு. இந்த விஷயம் நிறைய வந்திருக்கு. இது பற்ற ஒர்க்கு நிறைய டைம் வேஸ்ட் நமக்கு நிறைய. அதனால் அழகாக நம்ம வீட்டிலே உட்காந்து பொறுமையாக இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை தான் இது பண்ணினாவே எந்த ஒரு த்ரெட்டும் போகாமல் ஈஸியாக நம்ம உடஞ்ச பீஸ் எடுத்துகிட்டு ப்ளக்கை போட்டு நம்ம போயினே இருக்கலாம். அதனால் முக்கியமாக நான் சொல்கிற விஷயம்னா ப்ளக்கை வந்து ஓவர் டைட் பண்ணாதீங்க, ஒரு மீடியமாக டைட் பண்ணுங்கள். மீடியமாக டைட் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.